ஹாய், இன்னைக்கு நம்ம நண்டு கிரேவி செய்யலாம் வாங்க. அதோடைய நன்மைகளும் சேர்த்து பார்த்துடலாம். நம்மளுக்கு வாரந்தோறும் சிக்கன், மட்டன் எடுத்து தாங்க மீன் தான் எடுத்துலாம் பழக்கம். ஸோ அடிக்கடிக்கு நம்ம இது எடுக்கிறனால சில பேருக்கு போர் அடிச்சிடும். அப்படிப்பட்டவங்க சற்று வித்தியாசமாக இதை செஞ்சு பாருங்கள். நண்டு சுவைச்சனா அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு அது நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நண்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் தேவைப்படுற டொமேட்டோ, ஆனியன் அண்டு கருவேப்பிலை அந்த மாதிரி எல்லாமே, என்னென்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே. அதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே இது தாங்க. தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நைஸாக அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். திரியாக இருந்தனா நல்லா இருக்காதுங்க கிரேவிக்கு. ஸோ அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கு தேவையான ப்ரிப்ரேஷனுக்கான பொருள். அதாவது இப்போ நம்ம வந்து இது எந்த எண்ணெயில் செய்கிறோன்றது தாங்க ஃப்ளேவரே சூப்பராக தூக்கி கொடுக்கும். இந்த நண்டு கிரேவிக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் செய்யணும். ஏன்னா நண்டு வந்து ஹீட்டு கொடுக்கும். அதுக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் கூலிங். அதுதான் ரெண்டுத்துக்குமே ஈக்குவலாக கரெக்டாக வரும். அதுக்காக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் தூக்கி கொடுக்குங்க. நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா ஹெல்த்தியும் கூட. நம்ம எண்ணெயில் முதல்ல கடுகு உளுந்து போட்டாச்சு. அப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் போட்டு நல்லா வதங்கணுங்க. எல்லா குழம்புக்கும் வெங்காயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கிரேவி டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பராகவும் திக்னஸாகவும் கிடைக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா போட்டு வதக்கிடலாங்க. அதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கருவேப்பிலை, இந்த மாதிரி எல்லா பொருளையும் போட்டு அஸ் யூசுவல் செய்கிற மாதிரி வதக்க வேண்டியதாங்க. இந்த நண்டில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. இது சில பேருக்கு பிடிக்காது, பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாமே வதக்கி மசாலா தூளும் போட்டாச்சு. நண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா மசாலா எல்லாத்துலேயுமே சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிட்டேன். இந்த டைமில் ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. அப்போ தான் வந்து அந்த மசாலா அதிலோட பிடிச்சி பாருங்கள் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஸோ இதன் பிறகு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சொன்னேன். ஆனால் நான் மறந்துட்டனால இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்து இப்போ கலரிக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மசாலா தூள் அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் பெப்பரும் தனியாக அரைச்சி வச்சுருக்கோம். அதனால் காரம் வந்து அதிகமாகிடக்கூடாது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டு இதோட மிக்ஸ் பண்ணி கிரேவியை கலக்கிக்கலாம். நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு 15 மினிட்ஸ் வச்சுன்னா கரெக்டான ஒரு பதம் வருங்க. இது கூட நம்ம கல்லுப்பு சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சு திறந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு கிரேவி நான் வச்சுருக்கேன். ரொம்ப திக்காகவும் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா கொதிக்க கொதிக்க இது என்ன ஆகலாம், நண்டு வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த வாட்டரை. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வைக்கும் பொழுது கொஞ்சம் நேரம் கழித்து பாருங்கள் அது எந்த அளவுக்கு ஸ்டேஜ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம நல்லா நண்டு வெந்த உடனே கொத்தமல்லி இலையை தூவி இறக்க வேண்டியதாங்க. உப்பு காரம் எல்லாமே நான் பார்த்தேன் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. சரிங்க, நண்டு கிரேவி வச்சாச்சு. இதுக்கப்புறம் நண்டுடைய நன்மைகளை பார்ப்போமா? யாரெல்லாம் இந்த நண்டு சாப்பிட்லான்னு பார்ப்போமா? எல்லாருமே சாப்பிட்லாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ரத்த சோகையை தடுக்கக்கூடிய தன்மை இந்த நண்டுக்கு இருக்குங்க. அப்புறம் முடக்குவாதம் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த நண்டை சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உடலில் நெகம், முடி, இந்த மாதிரி உறுப்புகள், சருமம் இந்த மாதிரி எல்லாமே வளர்ச்சி அடைவதற்கு இந்த நண்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அப்புறம் வலிமை மிக்க எலும்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நண்டு சாப்பிடுங்க. முகப்பருக்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நண்டு சாப்பிட்லாம். கொலஸ்ட்ரால் அதிகமாக என் உடம்புல இருக்குது, அதை நான் குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த நண்டு தாராளமாக எடுத்துக்கலாங்க. டயட் ஃபாலோ பண்ணுறவங்களும் இதை சாப்பிட்லாம். ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த நண்டு சாப்பிட்றனால பிளட் ப்ரெஷருடைய அளவு சீராக வச்சுக்க உதவுங்க. கர்ப்பிணி ஏன் நண்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து
சூடு அதிகமாக இருக்கிறனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான். ஆனால் ப்ரெக்னென்ட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க இதை கண்டிப்பாக இதை சாப்பிட்லாங்க. அது மட்டும் இல்லாமல் இருதய பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக இந்த நண்டை சாப்பிடுங்க. கெட்ட கொழுப்பை கரைச்சி நல்ல கொழுப்பை உருவாக்கி கொடுக்குங்க. அதனால் நோய் எதிர்ப்பு ஆற்றலும் இந்த நண்டில் அதிகமாக இருக்குது. ஆகவே எவ்வளோ நன்மை நிறைந்த இந்த நண்டை நம்ம இனி பார்த்தலாம். எங்கே பார்த்தாலும் வாங்கி மிஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பயனடைவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் என் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.